மூன்றாவது புனித கன்னிமரியா மீதும் திருத்தூதர்கள் மீதும் தூய ஆவி இறங்கி வந்ததை தியானிப்போமாக. தூய ஆவி இல்லாமல் கிறிஸ்தவம் இல்லை, கிறிஸ்தவ வாழ்வு இல்லை. இதனால் புனித பவுலடியார் கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராத அவருக்கு உரியோர் அல்ல என்கிறார். ஆவியானவர் திருவிவிலியத்தில் காற்று, நெருப்பு, புறா, எண்ணெய் போன்ற பல அடையாளங்கள் வழியாக நம்மை வழி நடத்துகிறார். ஆவியானவர் இயேசுவின் நிறைவாக செயல்படுவதாக, ஒற்றுமையை விளைவிப்பவராக, உள்ளிருந்து செயலாற்றுபவராக காணப்படுகிறார். ஆவியானவர் தன் அருட்படைகளாலும் வரங்களாலும் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆவியானவரின் அபிஷேகத்தை திருவொழுக்கிலும் உறுதி பூசலிலும் குறுக்குவத்திலும் பெற்றுள்ள நாம் புது படத்தின் மக்களால் நம்பிக்கையோடு வாழ்வதற்காக வாழ வரவேண்டி ஜெபிப்போம். 10 மூணாவது